ஒரு எம்பி பதவி, அவர்கள் பிச்சை போடும் ஒரு எம்பி பதவிக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கமலஹாசன் நாட்டுக்கு அவசியம் என்று சொல்வது வந்து மிக கேவலமான விஷயம். வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள், எனக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க அதனால் சப்போர்ட் பண்ணாப்பான்னு சொல்லுங்கள். இல்லை 200 கோடி 100 கோடி கொடுத்தாங்க, போன எலெக்ஷன் 100 கோடி எம்பி எலெக்ஷன் 100 கோடி, எம்எல்ஏ எலெக்ஷனில் 200 கோடி கொடுத்தாங்க, அதுக்காக பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஈவேராவை ஐஏஎஸ் பரீட்சையில் ஈவேராவை பற்றி கேள்வி கேட்டாங்களே, எப்படி கேட்டாங்கன்னு உண்மையிலேயே தன்மானம் இருந்தால், மனசாட்சி உள்ள ஒரு தலைவராக இருந்தால் அதை கண்டிக்கணும். என்னையா ஈவேரா ஒரு மனுஷராயா, பெரிய படித்தவரா, பண்பாளரா, இல்லை இதுவா தியாகியா, அப்படி அவரை பற்றி ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஆள் ஈவேரா ஜாதியை பற்றி போட்டது தப்பா? பொதுக்குழுவில் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது மிஸ்டர் அன்புமணி, தெரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன் கமிஷன் ரூல் என்ன தெரியுமா? டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஜனநாயக முறைப்படி தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன, அதை பற்றிய நமது அரசியல் ஆடுகளத்தின் அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கண்ணோட்டம் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கமலஹாசன் எம்பி பதவி கிடைத்ததற்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக எம்பி பதவி கிடைத்ததற்கு திமுகவிற்கு நன்றி சொல்வதற்காக ஸ்டாலினிடம் போய் சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். நன்றியை தெரிவித்து சிரித்த முகத்துடன், மகிழ்ச்சியான முகத்துடன், வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்ட ஒரு முகத்துடன் வெளியில் வருகிறார். அப்போ சட்டம் இவங்க கேட்குறாங்க, நிறுவனெல்லாம், ஏன் சார் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லி தானே கட்சி ஆரம்பிச்சிங்க, இவங்க ஊழலில் ஊறி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னீங்களே, ஊழலின் ஊற்றுக்கண்ணு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ எப்படி வந்துக்கிட்டு அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்து எம்பி வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, மூஞ்சில் செருப்பால் வச்ச மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு முகமே ஆடலை, ஆடலை. உடனே என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க, நாட்டுக்கு அவசியமா? மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். அதனால் எது அவசியம் நாட்டுக்கு? ஸ்டாலின் நாட்டுக்கு அவசியமா? உதயநிதி உங்களுக்கு அவசியம். ஏன்னா சினிமாவில் விக்ரம் படத்தை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு 80 கோடி ரூபா பங்கு கொடுத்துட்டாரு, அப்போவே காலில் விழுந்துட்டீங்க. உதயநிதி உங்களுக்கு அவசியம். போன எலெக்ஷனில் 100 கோடி, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் 200 கோடின்னு உங்கள் கடன் எல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு. அதனால் உங்களுக்கு நாட்டுக்கு அவசியம்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு அவசியம்னு சொல்லணும். நாட்டுக்கு அவசியம்னா இந்த ஊழல் பண்ணுறவன்லாம் நாட்டுக்கு அவசியமா? கள்ளச்சாராயம் காய்ச்சல் பயல்கள்லாம் நாட்டுக்கு அவசியமா? டாஸ்மாகில் கொள்ளையடிக்கிறவன்லாம் நாட்டுக்கு அவசியமா? இது 2 வருஷத்தில் 15,000-30,000 கோடியை கொள்ளையடித்தவர்கள் இந்த நாட்டுக்கு அவசியமா? இவனு வந்துக்கிட்டு பிடிச்சி நாறுது நம்ம தமிழ்நாடு. இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்கு அவசியமா? இவர்களுக்கு தான் திரும்பி ஓட்டு போடணுமா? இவர்கள் செய்யாத ஊழலுங்க, எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை வந்து நீங்கள் ஒரு எம்பி பதவி, அவர்கள் பிச்சை போடும் ஒரு எம்பி பதவிக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கமலஹாசன் நாட்டுக்கு அவசியம் என்று சொல்வது வந்து மிக கேவலமான விஷயம். வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள், எனக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க அதனால் சப்போர்ட் பண்ணாப்பான்னு சொல்லுங்கள். இல்லை 200 கோடி 100 கோடி கொடுத்தாங்க, போன எலெக்ஷன் 100 கோடி எம்பி எலெக்ஷன் 100 கோடி, எம்எல்ஏ எலெக்ஷனில் 200 கோடி கொடுத்தாங்க, அதுக்காக பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இவர் உதயநிதி என்னுடைய படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாரு, அதனால் எனக்கு அவசியம் என்று சொல்லுங்கள். அதனால் கமலஹாசன் கேவலம் இது வந்து இதோடு நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் பதவி வாங்கிட்டு போங்க. வாயை திறக்காதீர்கள், கேவலமாக போகிறோம் உங்களுக்கு. எம்பி பதவி பிச்சை போட்டார்கள் உங்களுக்கு பிச்சையாக கிடைத்த எம்பி பதவிக்காக தன்மானம் சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் கமலஹாசனுக்கு சொல்லும்.
இந்த எம்பி பதவியிலேயே இன்னொரு சர்ச்சை. வைகோ அந்த துரை வைகோன்னு ஒரு நேற்று முளைத்த காளான். அந்த துரை வைகோ என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கும் கொடுக்குறேன் நாங்கள் எம்பி பதவி, அப்பாவுக்கு, பையனுக்கு மக்களவை இது, இவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி அப்பாவுக்கு. ரொம்ப எதிர்பார்த்தாராம் அவர் சொல்கிறார். துரை ரொம்ப எதிர்பார்த்தோம், கிடைக்கல. இருந்தாலும் கவலை இல்லை, அந்த கட்சியில் தான் இருப்போம், அவங்களுக்கு தான் கூட்டணி. எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சொல்லும்பொழுது அதை அறிவிச்சிடலாமேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது என்னன்னா, இனி ஒரு 1.25 வருஷம் இருக்கு, அதில் நியாயம் இருக்கு, அது 1.25 வருஷம் இருக்கு, அப்போ கண்டிப்பாக தலைவர் அது செய்வார். தலைவர்னா கூட்டணி தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அது செய்வார்கள் என்று சொன்னார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் 2 சீட்டு எங்களுக்குன்னு சொல்லும்போது, இல்லை அது ராஜ்யசபா கண்டிப்பாக அதை மட்டும் தான் கொடுத்தாங்க, அது மாதிரி கண்டிப்பாக தலைவர் வைகோங்கிறவர் மறக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொன்னாங்க. நல்லா யோசிங்க, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா ஒன்று யோசிங்க. வைகோவுக்கு ஒரு தொகுதிக்கு 50 பேர் 50 ஓட்டு விழுகுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் நீங்களுக்கே தெரியும், 50 ஓட்டு விழுகுமா இல்லை 100 ஓட்டு விழுகுமா? தொண்டர்களே இல்லாத கட்சி. ஒரு காலத்தில் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் கழுதை இருந்து கட்டெரும்பான கதை, ஒன்றுமே இல்லை இங்கே. இருந்தாலும் எம்பி கொடுக்குறாரு ஸ்டாலின், 2 எம்பி கொடுக்குறாரு, எம்எல்ஏ இது அப்பாவுக்கும் பையனுக்கும். ஏன் ரகசியம் யோசிங்க. கருணாநிதியை ஜாதியை கேவலமாக சொல்லி திட்டியவர் தானே இந்த வைகோ. எவ்வளோ கேவலமாக திட்டினார். கட்சியை விட்டு துரத்துனாங்கல்ல நம்ம திமுகவை விட்டு. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லாயக்கில்லை, செயலாளருக்கு கூட லாயக்கில்லை, பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லாயக்கில்லை, ஒன்றுமே தெரியாது. இலங்கை பிரச்சனைனா எது சிலான்னா அப்படின்னு கேட்பாருன்னெல்லாம் கேவலமாக பேசினார். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிலான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுக பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது, திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. இவ்வளவு செல்வாக்கும் இல்லை, இவர்களை அவமானப்படுத்தி பேசினாங்க. அப்படி இருந்தாலும் எம்பி பதவி பையனுக்கு ஒரு லோக்சபா எம்பியும் அப்பாவுக்கு ராஜ்யசபா எம்பியும் கொடுக்குறாரு ஸ்டாலின். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காரணம், ஸ்டாலினின் அந்தரங்க ரகசியத்தை தெரிந்தவர் வைகோ. சாதிக் பாட்சா தற்கொலை வழக்கு தற்கொலை அல்ல, கொலை. அந்த கொலையை செய்தவர் ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர். சாதிக் பாட்சா மனைவி இவர்கிட்ட தான் போனாங்க. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின். அப்போ சாதிக் பாட்சாவை பற்றிய பல ரகசியங்களை சாதிக் பாட்சா தற்கொலை பற்றிய, சாதிக் பாட்சா கொலை பற்றிய பல ரகசியங்களை தெரிந்தவர் வைகோ. அது மட்டுமல்ல, 2Gயில் ஷூட்கேஸாக வந்த லஞ்சப்பணம், 2G லஞ்சப்பணம் அண்ணா அறிவாலயத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்க, நாங்களே போட்டிருக்கோம். ஆக தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்தவர் வைகோ. அவருக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் ஓட்டு இல்லாவிட்டாலும் அவர் வாயை அடைப்பதற்காக அவருக்கும் பையனுக்கும் ஒரு எம்பியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ இவருக்கு கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா கூட அவர் 3% ஓட்டை வாங்கினார். இந்த வைகோவுக்கு என்ன இருக்குது? அதனால் புரிஞ்சுக்கங்க, இதுதான் பரம அரசியல் ரகசியம். ஸ்டாலினின் லீலைகளை அறிந்தவர், ஸ்டாலினின் ரகசியங்களை அறிந்தவர் ஸ்டாலின். சாதிக் பாட்சா தற்கொலை வழக்கில் ஸ்டாலினின் பங்கு என்ன என்பதை அறிந்தவர் வைகோ. அதனால தான் எம்பி பதவியை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த ராஜ்யசபா எம்பியில் கமலஹாசன் போடுற நாடகம், துரை வைகோ போடுற நாடகம். இதெல்லாம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லணும். அதே இது கமலஹாசனுக்கு ஆதரவாக பேசணும், நம்ம எதிர்ப்பாக பேசிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சைவந்தி அரசியல் செய்கிறார், எதிர்க்கணும். ஆனால் தமிழை உயர்த்தி பேசி கண்ணை மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த விஷயத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஏன்னா அவருக்கு கொடுக்கும் ஆதரவு தமிழுக்கு கொடுக்கும் ஆதரவு. இந்த கர்நாடகாவில் இருக்கிற பசங்க பூரா ஒன்றுக்கு லாயக்கில்லாத அரசியல்வாதி அங்கே இருக்கிறவன், திருடர்கள், பச்சோந்திங்க, அவன் அவ்வளோ பேரும். அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, எப்படி நீங்கள் கமலஹாசன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், மன்னிப்பு கேட்கணும், 24 மணி நேரம் தான் மன்னிப்பு. அப்படி கேட்கலன்னா கமலஹாசனின் படம் KGF
எந்த தியேட்டரிலும் கர்நாடகத்தில் ரிலீஸ் செய்ய மாட்டோம். முன்னாடி வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்ணுவான். எங்கே பார்த்தாலும் கன்னட வெளியர்கள்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா அரசியல்வாதியும் கிளம்பிட்டான். சாதாரணமாக சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை கமலஹாசன் சொன்னது. ராஜ்குமாரின் பையன் எதிர்க்க உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து சொல்கிறார், கன்னடத்திலேருந்து இங்கே வந்திருக்காரு, நல்லா நடிக்கிறாரு, மிகச்சிறந்த நடிகர், அவங்க அப்பா மாதிரி. இதில் ஒன்றும் அதிசயம் இல்லையா, தமிழ்லேருந்து வந்தது தானே கன்னடம், நமக்கு அவங்களுக்கு அப்படி தானே உறவு அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு குதிக்கிறான் பயிலுவ புறான். பெரியவங்க 12 கோடி போயிருமா. எது நம்ம கமலஹாசன் படம் தக் லைஃபு, உங்கள் படம் KGF பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து 60-70 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ஷன் நடந்தது. வெக்கம் இல்லாமல் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்த பணத்தை கன்னட படத்துக்கு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணி சம்பாதிச்சிங்க? வெக்கம் இல்லை? காந்தாரின்னு ஒரு படம் கன்னட படம் தான். நீ இன்னமே வந்து உங்களுக்கு இதுக்கு கமலஹாசன் படத்தை நீ ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னால் உன்னுடைய படம் ஒரு படமும் இங்கே ரிலீஸ் ஆகாத என்ன? ஒன் சைடு தான் அது. டபுள் எஜ்டு வெப்பன்னு சொல்லுவாங்க. இருபக்கம் உள்ள இது ஆயுதம். ஒரு பக்க ஆயுதத்தில் நீ தாக்கினால் இன்னொரு பக்க ஆயுதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட கர்நாடக அரசியல்வாதிகள். அதனால் கமலஹாசனின் தக் லைஃப் அங்கே ரிலீஸ் பண்ணாமல் விட்டால் வருங்காலத்தில் எந்த கன்னட படங்களும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடக்கூடாது நாமெல்லாம் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் சண்டை இன்னும் தொடர்கிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுகிறீங்க? அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணியில் சேர்ந்து பணம் வாங்குறவங்க, தான் செய்த பாவத்துக்கு தண்டனையை அனுபவித்துக்கிட்டு இருக்காங்க. கொள்கைங்கிறதே கிடையாது. எத்தனையோ வன்னிய பெருமக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவர்கள் முன்னேற்றத்துக்காக எங்கே உழைத்தார்கள்? இவங்க தான் கோடி கோடியாக எலெக்ஷன் டைமில் 200 கோடி 300 கோடின்னு வாங்குறது, ராஜ்யசபா சீட்டை வாங்குறது. இப்படி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தினவங்களை போய் நீங்கள் எப்படி ஆதரிக்கலாம்னு கேட்குறாங்க. நான் ஆதரிக்கிறது வந்து ராமதாஸை ஆதரிக்கிறோம், அன்புமணி எதுக்குறோங்கிறது இல்லை, மனசாட்சி. நமக்கு ஒரு மனசாட்சி. அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நாம் பார்க்கவில்லை. அவரை ஒரு தந்தையாகவும் ஒரு மகனாகவும் தான் பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசியலாக இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தந்தைக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு சரியாக கொடுக்காவிட்டால் அவர் மனிதனுக்கே லாயக்கில்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால தான் நம்ம ராமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறோம். நாம் அவர் கொள்கைகளை ஆதரிக்கவில்லை. ஒரு தந்தையாக அவர் படக்கூடிய கஷ்டத்தை, மனவேதனையை பார்த்து தான் அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம். இன்றைக்கி பேசியிருக்கார் அன்புமணி ராமதாஸ். நான் என்னை யாருமே தூக்க முடியாது தலைவர் பதவியை விட்டு. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். சட்டமே தெரியாது இவருக்கு. டாக்டருக்கு, சின்ன டாக்டருக்கு சட்டம்லாம் ஒன்றும் தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற, அதை நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். சட்ட பொதுக்குழுவில் என்ன தேர்ந்தெடுக்க முடியாது மிஸ்டர் அன்புமணி, தெரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன் கமிஷன் ரூல் என்ன தெரியுமா? டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஜனநாயக முறைப்படி தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடப்பாடியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்களே, வெறும் பொதுக்குழு இல்லை, எலெக்ஷன் வச்சாங்க. ஏன்னா அதிமுக விதிகளின்படி எல்லா உறுப்பினர்களும் போடணும். யாரும் எதிர்த்து போட்டி இல்லை, அதனால் அண்ணா போஸ்ட்டு, அவ்வளோதான். ஆனால் அது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இன்றைக்கி ஸ்டாலின் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுச் செயலாளர்? அன்புமணியை போய் பாருங்கள், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தெரியுமா? எலெக்ஷன் வைப்பாங்க, ஸ்டாலின் மனு போடுவார், எதிர்த்து யாரும் மனு போட மாட்டாங்க, அதுதான் செல்லும். அந்த இது பொதுக்குழு தேர்ந்தெடுப்பவர் எல்லாம் தலைவர் கிடையாது. அது உங்கள் இதில் தலைவர் எப்படி தெரியுமா? உங்கள் இதில் தலைவர் ஒரு தலைவரா? அவர் வந்து ஃபவுண்டர் பிரசிடெண்ட், நிறுவன தலைவர். உங்கள் சட்டத்திட்டத்தில் என்ன போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னத்தை போட்டு வச்சிங்க? இந்த பாலுங்கிற விட்டாச்சும் கேட்டுருக்க வேண்டியதானே, ஒழுங்காக போட்டிங்களா? 3 தலைவராச்சும் உங்களுக்கு. நிறுவன தலைவர் அவர் தான் ராமதாஸ். அடுத்தது GK மணி தலைவர். அதுக்கடுத்தது நீங்கள் செயல் தலைவர். உங்களுக்கெல்லாம் இது அதிகாரம் கம்மி. நீங்கள்லாம் செயல் தலைவர் தான் வைக்கிறது இல்லை. செயல் தலைவருக்கு ஸ்டாலின் இருந்தார,
திமுகவில் தலைவராக கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் செயல் தலைவராக இருந்தார். ஸ்டாலினால் வந்து கருணாநிதியை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? கருணாநிதி சொல்வது தானே நடந்துக்கிட்டு இருந்தது. அது மாதிரி தான் ஏதோ ஒரு பயப்படுறாரு, நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் காடு வெட்டி குரு இருந்திருந்தால் என்னை அடிக்க முடியுமானெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ அவர் அடிக்க தாக்கப்பட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறார். அதனால் அவர் பயப்படுறாரு, ஆதரவு இல்லை அவருக்கு வயதாகி விட்டதுங்கிறதுனால. அதனால் இவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு சில பேர் அவருக்கு வயசாகிடுச்சுங்க. என்ன வயசாகிட்டா? கருணாநிதி 93 வயசு வரை கட்சியை கையில் வச்சுருந்தார். ஸ்டாலின் வாழாட்டினாரா? அப்பா அவரால் தான் அவர் உருவாக்கியது தான் கட்சி. நாம் ஆஃப்ராயர் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவர் இது பண்ணும்போது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அன்புமணி, அப்படித்தான் இருந்தாங்க. இல்லைன்னா அப்போ ஸ்டாலினுக்கு தெரியாது அவங்க அப்பா இருக்கும்போதே கவுத்திட்டு வர்றதுக்கு. மூக்காலகிரியை டிஸ்மிஸ் பண்ணார் கருணாநிதி சொந்த மகனை. அவர் என்ன உங்களை மாதிரி போய் தனி கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை நான் தான் கட்சி யாருக்கும் சொந்தமில்லைன்னு சொன்னாரா இதே மூக்காலகிரி? எதையாச்சும் பிரச்சனை பண்ணாரா? அப்பா பண்ண உடனே நமக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அன்னையிலேருந்து கட்சியை விட்டு விலகி இருந்தார். அழகிரி மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் ஒரு நல்ல மகனாக நடந்து கொண்டார். அப்பா டிஸ்மிஸ் பண்ணும்போது அப்பாவை எதிர்க்கவில்லை. அதுதான் அரசியல். சும்மா எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி முதலமைச்சர் இது அரசியல் அல்ல. அரசியலில் ஒரு ஆரோக்கியமான இது வேணும். அதை வந்து அதனால் அன்புமணிக்கு சொல்கிறேன், சும்மா பொதுக்குழுவில் வச்சாலாம் தலைவர் செல்லாது. எவருக்கு சொல்கிறேன், ராமதாஸுக்கு, அன்புமணியை கட்சி விட்டு தூக்குங்க. இது வந்து நீங்கள் தான் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. உங்கள் சட்ட விதிகள் எப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பேன். தெரியலை, என்னை போட்டு வச்சுருக்கீங்க. அன்புமணியை கட்சி விட்டு தூக்குங்க. அந்த மாவட்ட செயலர் எல்லாத்தையும் தூக்கிட்டு புது ஆட்களை போடுங்க. வேகம் தேவை ராமதாஸ் அவர்களுக்கு. இன்றைக்கி அவர் சொன்னது என்னென்னா, நான் இதுக்கு கட்சி வந்து யாருக்கும் சொந்தம் இல்லைன்னா என்ன இருக்கும்? அது ராமதாஸுக்கு தான் சொந்தம் கட்சி. அவர் மற்றவங்களெல்லாம் இணைச்சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா திருமாவளவன் தான் சொந்தம். அவர் தான் உருவாக்குனார், ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. இவர் டிஎம்கேனா அண்ணாதுரைக்கு தான் சொந்தம், அதிமுகனா எம்ஜிஆருக்கு தான் சொந்தம். ஜெயலலிதா எவ்வளோ பெரிய செயல் திறமை மிக்க ஒரு தலைவராக இருந்தார். இன்றைக்கி எடப்பாடி வந்து அதை அவங்க இதில் வந்து பொதுச் செயலாளர் இருக்கார். ஆனால் எடப்பாடிக்கோ ஈவன் ஜெயலலிதாவுக்கோ அதிமுக சொந்தம் இல்லை. அதிமுக என்றால் எம்ஜிஆருக்குத்தான் சொந்தம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸுக்குத்தான் சொந்தம். கூடிய சீக்கிரம் இயற்கை இறை சக்தி அன்புமணிக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எண்ணம். அடுத்தது விஜய் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். வண்டியாக ஊழல் பணத்தை கொண்டாந்து இறக்க போகிறாங்களாம். அவங்க தொண்டர்களுக்கு சொல்கிறார், ரசிகர்களுக்கு, எப்பா வண்டியாக ஊழல் பணத்தை கொண்டாந்து இறக்க போகிறாங்க, பார்த்துக்கங்க, எப்படி பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பெற்றோர்கள்ட்ட எல்லாம் போய் ஊழல் பண்ணவனுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு பெற்றோர்கள் மனசை மாற்றி ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்க பசங்கள்லாம் போய் விஜய் ரசிகர்கள்லாம், அது ஒன்று இருக்குது வாய்ப்பு. விஜய் ரசிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் அப்பா அம்மா எப்படியும் ஒரு 3 ஓட்டு இருக்கும். விஜய் ரசிகன் போய் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்னு சொன்னால் அப்பாவும் அம்மாவும் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் விஜய் ரசிகர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பான், இன்னொன்று சரியாக வேலைக்கு போக மாட்டான். அப்பா அம்மா வேறு கட்சி சேர்ந்தவங்களாக இருந்தால் உதப்பவனே ஒழுங்காக இந்த கட்சிக்கு போடுன்னு விஜய்க்கு ரசிகர்களே மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சண்டையில் யார் ஜெயிச்சு ஓட்டு போட வைக்க போகிறாங்கன்னு தெரியலை. அதனால தான் விஜய் சொல்கிறார், அப்பா அம்மா மனசை மாற்றுங்கிறார். நல்ல அட்டம்ப்ட்டு, முயற்சி. ஆனால் இந்த மொல்ல மாதிரி பசங்கிட்ட நீங்கள்லாம் நிற்க முடியாது விஜய். என்னமோ எல்லோரும் ஓட்டு போடுங்கிறீங்களே, யாரும் உங்கள் ஓட்டெல்லாம் முதல்ல ஓட்டு இதில் இருக்கான்னு போய் பாருங்கள். வாக்காளர் பட்டியலில் யாரும் பாதி எடுத்துருப்பாங்க. நீங்கள் கடைசி ஓட்டு போடுற அன்றைக்கி போய் பார்ப்பீங்க, இப்போ பேர் இருக்காது. முதலே பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பாருங்கள். நிறையா உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் விஜய் ரசிகர்கள்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அவங்க அப்பா ட்ரைனிங் இல்லை, அவங்க அப்பா இதுதான் ட்ரைனிங். ஏடிஎம்கே ஓட்டு இவங்க ஓட்டு எல்லாத்தையும் முதலே நீக்கிடுவார். அது எப்படி நீக்குவார்னா அது ஒரு பெரிய கதை, ஆராய்ச்சி கட்டுரையே எழுதலாம். ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்தவருக்கு இவ்வளவு, அதாவது நல்ல விஷயத்தில் அவருக்கு அந்த திறமை கிடையாது. மோசமான விஷயத்தில் குறுக்கு வழியில் அவர் செய்யக்கூடிய விஷயம் ஒன்று ஆராய்ச்சி கட்டுரையே எழுதலாம். ஆண்டவன் அதான் ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார்.
ஈவில் ஸ்பிரிட்டுன்னு பேர் ஆங்கிலத்தில், ஈவில் ஸ்பிரிட். அதுக்கு வந்து ஆண்டவன் சில சக்தியை கொடுப்பான், நல்லவர்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதனால தான் அநியாயம் அக்கிரமங்கள்லாம் கலிகாலம் வரும்போது அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கிறது. அந்த அரக்கர்கள் இவங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குற சக்தி தான், கெட்டது நடக்கணும். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் கருணாநிதி. இந்த கள்ள ஓட்டெல்லாம் மண்ணை. அதனால சொல்கிறேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்களே விஜய், முதல்ல உங்கள் ரசிகர் ஓட்டெலாம் இருக்கான்னு பாருங்கள், வாக்காளர் பட்டியல். எலெக்ஷன் அன்றைக்கி போய் பார்க்காதீங்க. அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா, 10 வீட்டுக்கு ஒரு டிஎம்கே காரனை போட்டுருவான். அந்த டிஎம்கே காரன் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துலேருந்து அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரான். அவனை அடித்து துரத்த சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட. ரூபாயை வாங்கிட்டு அவன் தான் ரூபா கொடுக்குறானே, ஆட்டுக்கறி வாங்கி கொடுப்பான் வீடுக்கு. இந்தாம்மா நம்ம வீட்டில் உரிச்சோம்மா, அந்தாங்க சாப்பிடுவோம்மா. ஐயருங்களாக இருந்தால் அந்த வீட்டில் போய் எலெக்ஷன் அன்றைக்கி பயமுறுத்துவான். சார் வந்துடாதீங்க கொலையாகி போச்சும்மா, இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். உங்கள் ரசிகர்கிட்ட சொல்லி அந்த ஆள் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு திமுக காரனை இருப்பான், அவனை அடித்து துரத்த சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்களை விட்டு. இல்லைன்னா காலி. இதில் எம்கே பன்னீர்செல்வமோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு மந்திரியாம். எல்லாம் மூளை இல்லாதவங்களுக்கு தான்ப்பா இந்த திமுகவில் இருக்கிறவன் பூரா. யாருக்கும் மூளைங்கிறது என்ன கேட்குறாரு, விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. ஊழலற்ற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க வந்து வாங்குற சம்பளத்தை நேரடியாக கொடுக்குறாங்க, கணக்கு நேராக கொடுக்குறாங்களா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜய் சொல்கிறாரு, அவர் வாங்குகிற சம்பள கணக்கை வந்து ஒரிஜினலாக ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க என்பதை கணக்கை ஒழுங்காக ஒப்படைக்கிறாரா. நீங்கள் எவ்வளோ லஞ்சம் வாங்குறீங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுமா மிஸ்டர் பன்னீர்செல்வம், சொல்ல முடியுமா? ஒரு 30,000 கோடி பிடிஆர் சொன்னார். உதயநிதி எவ்வளவு, அதில் வாங்கின லஞ்சம் எவ்வளவு, சபரீசன் வாங்கின லஞ்சம் எவ்வளவு, 2 பேரும் எப்படி பிரித்தாங்கங்கிற கணக்கு உங்களால் சொல்ல முடியுமா, உங்கள் ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? 2Gயில் குடும்பத்துக்கு பணம் பிரிச்சிங்கள, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பிரிச்சிங்க, அதில் மூக்காமுத்துவுக்கு எப்படி துரோகம் பண்ணீங்க, அந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா உங்கள் ஸ்டாலினால்? ஆனால் விஜய்கிட்ட வந்து கேட்குறாரு, கணக்கு சொல்ல முடியுமா? அந்த லட்சம் உழைச்சி சம்பாதிச்சார். நீங்கள் ஊரை கொள்ளை வச்சு சம்பாதிச்சுங்க, உங்கள் கணக்கு தான் ஏன் மக்களுக்கு சொல்லணும். அதனால் இது இருந்துட்டு அது வேறு பெரிய வசனம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து நீட்டை பற்றி சொல்கிறார். ரொம்ப நாளாக நீட்டை ஒழிப்பேன்னுக்கிட்டு இருந்தார். நீட்டு தேவையில்லை விஜய் இப்போ அப்படியே கிராக் மாறிட்டார். நீட் ஒன்றும் உலகம் அல்ல, நீட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் உண்டு. அப்போ நீட்டை விட்டுட்டார். இப்போ தான் புரிஞ்சுருக்கு. நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. நீட்டை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதியா. கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாச்சு. மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. 2 அதிகாரங்களும் போட்டி போடும்போது மத்திய அரசின் அதிகாரத்துக்கு தான் இது அதிகம், சக்தி அதிகம், அதிகாரம் அதிகம். சொல்லி பார்த்தோம், யாருக்கும் புரியல. எடப்பாடி வந்துக்கிட்டு மசோதான்னு அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோமாளித்தனம். ஸ்டாலின் வந்தோடனே அவர் மசோதான்னு ஒரு கோமாளித்தனம். அதோட 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அடுத்து விஜய் வந்து நீட்டை விளக்கணும்ன்ட்டு இப்போ ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இப்போ அவரே சொல்லிட்டார், நீட்டு தான் உலகம் இல்லைப்பா, அதை விட்டு ஒரு பெரிய உலகம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போன்ட்டார். புரிஞ்சுக்கிட்டார். அது பெரிய விஷயம். அடுத்து ஈவேராவுக்கு வராரு. ஈவேராவை ஐஏஎஸ் பரீட்சையில் ஈவேராவை பற்றி கேள்வி கேட்டாங்களே, எப்படி கேட்டாங்கன்னு உண்மையிலேயே தன்மானம் இருந்தால், மனசாட்சி உள்ள ஒரு தலைவராக இருந்தால் அதை கண்டிக்கணும். என்னையா ஈவேரனா ஒரு மனுஷராயா, பெரிய படித்தவரா, பண்பாளரா, இல்லை இதுவா தியாகியா, அப்படி அவரை பற்றி ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஆள் ஈவேரா ஜாதியை பற்றி போட்டது தப்பான். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்போ ஈவேரா பற்றி போட்டது ரைட்டா? ஈவேரா பற்றி கேட்டது ரைட்டா? நாங்கள் சொல்கிறது கேட்டதே தப்புங்கிறோம். இவர் வந்துட்டு ஜாதியை போட்டது அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது. அதனால் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஈவேராவை பற்றி கேள்வி கேட்டதே தவறு, அதற்கு அவர் தகுதியற்றவர். அதுவும் ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு மத்தியில் கேட்பதற்கு, அப்படி கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை. 3வது சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர்னு பக்கா ஃப்ராட் பண்ணி சுயமரியாதை இயக்கத்துக்கு அவருக்கு சம்மந்தம் நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க. திமுக காரனா, திகாவை தான் அவர் ஆரம்பித்தார். இவங்களா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சோன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் ஐஏஎஸ்லையும் கேட்டு வச்சுட்டாங்க மத்திய அரசாங்கம். அதனால் இப்படித்தான் தாக்கி இருக்க வேண்டுமே ஒழிய, நீங்கள் ஜாதி வந்து நாயக்கர்னு போட்டார்,
அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உண்மையான நாயக்கருங்க எல்லாருமே காரி துப்புறாங்க. ஏப்பா எங்கள் ஜாதியை கொண்டு போய் அந்த ஆளுக்கு ஏன்ப்பா போட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் விஜய் வந்து நல்ல விஷயத்தையும் பேசியிருக்காரு, தப்பான விஷயத்தையும் 1-2 பேசியிருக்காரு அப்படிங்கிறது இன்றைய அரசியல் அரசியலில் நம்முடைய கருத்து. அடுத்தது ஸ்டாலின், அவரை பற்றி கொஞ்சமாச்சும் பேசணும். என்ன சொல்லியிருக்காரு, எதையாச்சும் பேசி போகிறாரு. அப்புறம் நமக்கு உண்மையை சொல்ல முடியாமல் இருக்க முடியலை, தலைவலியாக இருக்குது பேசி. அப்போ தான் உண்மையை சொன்னால் அவரை தாக்க வேண்டியதாக வருது. எது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது நெருக்கடி என்ற நெருப்பில், நெருக்கடி நிலைமை எமர்ஜென்சி அதை சொல்ல, நெருக்கடி என்ற நெருப்பில் எதிர்நீச்சல் போட்டவர்கள் நாங்கள், சிறைவாசத்தை சிரித்த முகத்துடன் ஏற்றவர்கள் நாங்கள் என்று சொல்லிட்டார். இப்போ பதில் சொல்லணுமே, சிறைவாசத்தை சிரித்த முகத்துடன் ஏற்றாரா ஸ்டாலின் இல்லை கருணாநிதினு சொல்லணுமே. 1976 இவர் ஸ்டாலினை கைது பண்ண போகிறாங்க, கைது பண்ணுறாங்க. பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது கருணாநிதி கண் முன்னாடியே அடித்தார். அப்போ சிரித்தபடி இவங்க சொல்லலை, அவரை கண்ணை மூடிக்கிட்டு என் முன்னாடி அடிக்காதீங்க கொண்டு போங்கன்னு அழுதார். இவர் சிரித்த முகத்தோடு இருக்கார, அழுதார். ஸ்டாலின் அப்போ அடிக்கும்போது ஸ்டாலின் சிரித்த முகத்தோடு நான் போனார், அழுதுகிட்டு தான் போனார். சிறையில் உள்ளே அடிக்கும்போது அழுதாரா, சிரிச்சாரா? சிரிச்சிருப்பாரா? சிரிச்சான்னா அங்கே உதவி பண்ணியிருப்பான். இவங்க கட்சிக்காரன் பூரா அடி வாங்கினாலும் பூரா சிரிச்சாங்களா? எல்லாம் துண்டக்கானா, துணியக்கானா, கை எலும்பக்கானா, காலு எலும்பக்கானான்னு கத்துன கத்து. அந்த சிறைச்சாலையே வித்யாசாகர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, இந்த சிறை அதிகாரி அவர் இருந்தால் அவர் சாட்சி சொல்லுவார் இந்த கதையெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த கதையை எதுக்கு பேசுகிறேன்? அது நடந்து முடிந்த கதை, அதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஜனநாயக நாட்டில் யாரையும் கையை ஒடிக்கிறது காலை ஒடுக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்ச அநியாயக்கிரமாக கணக்கில் இல்லாமல் போச்சு, அதனால தானே உதைச்சான். அதை வந்து சிரித்த முகத்துடன் போகணுன்னெலாம் பொய் சொல்லக்கூடாது. அழுதுகிட்டு தான் போனீங்க, வாங்கிட்டு தான் போனீங்க. அதுவும் இவங்க சிறைச்சாலை வந்து நீ சிரிச்ச முகத்தோடு போனேன்னா 2001 உங்கள் அப்பாவை தூக்கும்போது அவர் சிரிச்ச முகத்தோடைய பண்ணார். ஐயோ அம்மா அடிக்கிறாங்களேன்னாரு, சிரிச்ச முகத்தோடைய பண்ணார். இல்லை அவர் ஐயோ அம்மான்னு கத்தும்போது போலீஸ் உங்களை தெரினா நீங்கள் அதுக்கு முன்னாடி இது விஷயம் தெரிஞ்சு பெங்களூருக்கு ஓடிட்டீங்க. நீங்கள் சிரிச்ச முகத்தோடையாக இருந்தீங்க, பெங்களூருக்கு போய் கை கால் நடுக்கிட்டு இருந்தீங்க. ஆக என்றைக்குமே சிரிச்ச முகத்தோடெல்லாம் நீங்கள் போனதில்லை, அழுதிருக்கிறீர்கள். நெருக்கடி என்ற நெருப்பாற்றலில் எல்லாம் அவிஞ்சு போனீங்க. அப்புறம் உங்கள் அப்பா போய் காலில் விழுந்தார், தூது அனுப்புனார் இந்திரா காந்திக்கு, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். இதுதான் உங்கள் கதை. வசனம் பேசாதீங்க ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஏவா வேலு, அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். பொய்யா சொன்னால் எப்படி? இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டிலேயே தமிழை வளர்த்தது இவங்களாம், திராவிட இயக்கமாக. திராவிட இயக்கம் ஆரம்பித்ததே 1949, 20ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பித்தான். திராவிட இயக்கமே அப்போ தான் ஆரம்பித்தது. அந்த ஈவேரா தீக்கான ஆரம்பித்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார். 42 என்னமோ 49 தான் இவங்க. அப்போ 1900 வரும்போது 20ஆம் நூற்றாண்டு. இவர் 18ஆம் நூற்றாண்டிலே திராவிட இயக்கம் எங்கேருந்து வந்தது? அது சரித்திர புஸ்தகத்தை இது பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏவாவில் புஸ்தகங்கள்லாம் எழுதுகிறாரு. கருணாநிதி எனது தாயின்னு எழுதுகிறாரு. ராஜாத்தி அம்மாள் என் தந்தைன்னு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது தயாளம்மாள் பேரை போட்டு அதை ஏதோ எழுத போகிறாராம். இந்த மாதிரி கேலி கூத்தெல்லாம் வச்சுக்கிட்டு புஸ்தகம் எழுதுகிறாள். சரித்திரத்தை ஒழுங்காக தெரிய நம்ம 18ஆம் நூற்றாண்டில் உன் திராவிட இயக்கம் எங்கேயா வந்தது? தமிழை நீங்கள் எங்கே வளர்த்தீங்க? உன் திராவிட இயக்கத்தில் முதல்ல ஆரம்பித்த இப்போ ஈவேராவே கன்னடத்துக்காரு. உங்களுக்கு தமிழுங்க என்ன சம்பந்தம்? அதுக்கடுத்தது உங்கள் கருணாநிதி வந்து ஓங்கோல்காரு. ஓங்கோல் வாரிசுகள் தான் ஸ்டாலின், உதயநிதி எல்லாம். தமிழுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தமிழை குட்டிச்சோறாக்குனதே நீங்கள் தானே. தமிழை எங்கே எப்படி குட்டிச்சோறாங்கன்னு சொல்லவா உங்கள் தலைவர்? பாவம் வள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார். அவர் பிறந்தது வைகாசி மாதம் மனுஷ நட்சத்திரம். மாற்றி எழுதுடான்னாரு. தமிழுக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் இல்லையா? மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி வள்ளுவர் பிறந்தாருன்னு சொல்லி இதையும் சரித்திரத்தையும் மாற்றி எழுதினாலுங்க. நீங்கள் தமிழுக்கு பேர் செலுத்துறீங்களா? அதுவும் 18ஆம் நூற்றாண்டில். தமிழ் புத்தாண்டையே மாற்றி எழுதிவிட்டீங்க. தமிழுக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் இல்லையா? செம்மொழி மாநாடு, உலகத்தமிழ் மாநாடுன்னு போட்டு கொள்ளையடித்தார் வசூல் வந்ததில் கருணாநிதி. அந்த கணக்கை கேட்டுத்தான் எம்ஜிஆர் எனக்கு கணக்கு கொடுங்கன்னாரு. அவர் எப்படி டிஸ்மிஸ் பண்ணீங்க?
ஆக தமிழுக்கு நீங்கள் செஞ்சது பெரிய தொண்டாது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு உங்கள் குடும்பத்து ஆளுங்களை பூரா முதல்ல உட்கார வச்சிங்க. அதுக்கு தமிழுக்கு செஞ்ச நீங்கள் பெரிய இதுவா? ஏதோ எம்ஜிஆர் ஆச்சு இந்த ஈவேரா ஒரு தமிழ்னு கொண்டு வந்தார். ஈவேரா எழுத்து அது ஈவேராவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஈவேராவுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் செய்யாது. போயா வெங்காயம் இப்படி தான் பேசுவார். செந்தமிழ் நாடினும் போது நிலை வெங்காயம் வந்து இது காது நிலைன்னார். தமிழ் மொழி காட்டு விராண்டி மொழின்னார். அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் கூட இருந்த ஒரு ஆராய்ச்சி எழுதினவர், ஐயா இப்படியெல்லாம் தமிழில் மாற்றி எழுதலான்னு. நான் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு வெங்காயம் தமிழில் இதெல்லாம் மாற்றடான்னார். இவரும் மாற்றலை. எம்ஜிஆர் வந்து ஈவேரா தமிழ்னு சொல்லி கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் தான் அந்த மாற்றத்தை கூட கொண்டு வந்தார் தமிழில். ஈவேரா சொல்லலை, ஈவேராவோட பிஏ சொன்னதை. ஆக இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இவர் வந்துட்டு ஏவாவேல என்னென்ன கதையோ பேசுனா எப்படி கேட்டுக்கிட்டு இருப்பது? அதுதான் 18ஆம் நூற்றாண்டிலே தமிழை வளர்த்த திராவிடம்னா உங்கள் ஆளே உருவாகலையே, எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. அப்புறம் ஏவாவேலுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கட்டின பாலம் மறுபடியும் ஊற்றிக்கிச்சு. நாமக்கல்லில் ஏதோ கட்டியிருக்கீங்க 325 கோடின்னு. ஸ்டாலினை வச்சு திறக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலின் திறக்கிறதுக்கு முதல் நாளே வந்துக்கிட்டு எல்லாம் புட்டு தனியாக வந்துடுச்சு. ஏன்னா 325 கோடி, உங்களுக்கு 150 கோடி பங்கு. மீதி 150 கோடியில் யார்? நம்ம அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு 100 கோடி. ஆக 325 கோடின்னா 50 கோடியில் பணம் கட்டினா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இடிஞ்சு விழுந்துருச்சு. கேட்குறமே அவன் உங்களை யார் கேட்பது? இந்த லட்சணத்தில் உங்கள் ஆட்சி இருக்கும்போது தமிழுக்கு வந்துட்டாங்க. தமிழுக்கு வந்து இவங்க தான் அது திராவிடம் தான் 18ஆம் நூற்றாண்டில் வந்ததுன்னா தேவையா? முதல்ல பாலத்தை ஒழுங்காக கட்டுங்கயா. பாலத்தில் ஊழல் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணிவிட்டு நான் அவன் காரி துப்புறான், எல்லாத்தையும் தொடச்சி போட்டுக்கிட்டு திராவிடம்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது முக்கியமான இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நடிகர் ராஜேஷ் என்பவர் இப்போ வந்து இறந்திருக்கார். அதில் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவரும் நல்ல மனிதர், திறமையானவர், நிறைய படிக்கக்கூடியவர், ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவரும் இந்த வயசில் தான் ஜாவேன்னு சொன்னார். அதுக்கு தான் சொன்னேன். கருணாநிதி 100 வயசு வரை வாழ்வேன்னார், 93 போயிட்டார். இப்போ இன்னொரு ஆள் இந்த துச்சாதன் துரைமுருகன், நான் வந்து இன்ப நிதியை சிஎம்மாக பார்த்துட்டு தான் ஜாவேங்கிறார். கவர்னர்கிட்டே சொல்கிறார் நான் 100 தாண்டுவேன். அவர்களுக்கெல்லாம் புத்தி வரணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதே ராஜேஷனை 79 வயசு வரை இருப்பேன்னார், 75 போயிட்டார். எப்போதுமே மனிதர்கள் வந்து இறப்பை முன்கூட்டியே தெரிந்த மனிதர்கள் ஞானிகளே கிடையாது, சித்தர்களும் கிடையாது. சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருவாங்க. ஆனால் இயற்கை வந்து மரணத்தை கொடுக்காதவங்களுக்கு அவர்களே மரணத்தை போய் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த சித்தர்களாக இருந்தாலும் ஜீவசமாதி அடைந்தவர்களாக இருந்தாலும் இந்த தேதியில் தான் நான் இறப்பேன் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது மேலே. இறைவன் தான் நம்மளை கண்ட்ரோல், இறைவன் தான் நமக்கு மரணத்தை கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இப்போ சாதாரண வாழ்க்கை முனிவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சித்தர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ இறைவனை நினைச்சு தியானம் பண்ணுவாங்க, சக்தி கிடைக்கும். அதனால் அவங்களாச்சும் சொல்லலாம், சொன்னாலும் நடக்காது. ஆனால் இவங்க இப்போ வர்றவங்க எல்லாருமே 70 இப்போ சொன்னார், நான் 79 வயசு வரை இருப்பேன். ஆனால் நடிகர் பார்த்திபன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் 4 நாளைக்கு முன்னாடி அவரை ஃபோனில் எங்கேயோ ஒரு விழாவில் பார்த்துட்டு, உங்களை 99 வயசில் நீங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிறேன், என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது பொய்யாகி விட்டது. மரணம் என்பது இறைவனின் கையில். மனிதர்கள் அந்த மரணத்தை முன்கூட்டியே அறிய முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம், அவர்கிட்டருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம். சித்த மருத்துவம், இந்த நாட்டு மருத்துவத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் ஹார்ட்டுக்கு மட்டும், இதயத்துக்கு மட்டும் எல்லோருக்கும் சொல்கிறேன், அலோபதி இங்கிலீஷ் மருத்துவம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஹார்ட்டு ஒரு நிமிஷம் நின்னா நீங்கள் அவ்வளோதான் உயிர். மூளை போனாலும் கூட மூளைச்சாவுன்னு உயிர் இருக்கும். கிட்னி போனால் கூட டயாலிசிஸ் பண்ணிடுவான். ஈரல் வந்தால் கூட ஈரலை மாற்றி வைக்கிறான். அப்போ ஹார்ட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நின்றுட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். அதனால் ராஜேஷ் செய்த தவறு, அவருக்கு ஏற்கனவே சர்ஜரி நடந்திருக்கு. ஹார்ட்டு மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது சித்த வைத்தியரை கூப்பிட்டு பேசி 1 மணி நேரத்தை அவர் கழித்ததால் தான் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதய நோய் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன இது வந்தாலும் இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட போயிருங்க. நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருந்தவங்க, அடைப்பு இருந்தவங்க, நிறைய பேர் நாட்டு மருத்துவத்தை சாப்பிட்டுட்டு செத்து போயிருக்காங்க. அந்த கரைச்சலும் இவங்க சாப்பிடுது. நாட்டு மருத்துவத்தில் கூட நிற்கும் இதயத்தை செயல்பட வைக்கும் மருந்துகள் இல்லை.
அலோபதியில் யாருக்கு வந்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வந்தால், பிளாக் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ராஜேஷ் போன்றவர்களை நம்ம இழந்திருக்க மாட்டோம். அவர் வந்து முதல் நாளே அவருக்கு மூச்சு விடாமல் இருக்கும்போது நாட்டு மருத்துவத்தை நம்பாமல், இயற்கை மருத்துவத்தை நம்பாமல் ஆங்கில மருத்துவத்தை நம்பி போயிருந்தார்னா அவர் இறந்திருக்க மாட்டார். இனி அந்த தவறை தமிழ்நாட்டில் யாரும் செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று. எவ்வளோ பெரிய சித்தர்கள் முனிவர்களாக இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்லிடுறேன், முனிவர்களாலே முடியாது. இல்லை அவ்வளோ 100 வயசு வாழ்வேன், 80 வயசு வாழ்வேன்னு சொல்லாதீங்க. குறிப்பாக அந்த துச்சாதன் துரைமுருகனுக்கு சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ராஜேஷ் வாழ்க்கை நமக்கு அவன் எல்லோருக்கும் ஒரு பாடம் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.